இந்த ஆண்டுகளில் என்ன அதிகமாக எடுத்து பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி இன்றைக்கு இந்த ஆளும் அரசு கடன் பெற்றிருக்கிறது. அது மட்டும் அல்லாது ஊழல் பலமாக பெருகி இருக்கிறது. அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆளுநரிடம் எந்தெந்த துறையில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை ஆளுநரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்போ ஊழல் பெருகியிருக்கிற மாநிலமாக கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் 18,000 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு கொலை, 2 கொலை இல்லை, ஆணவ படுகொலையிலும் சேர்த்து மனித உயிர்கள் துச்சமென நினைத்து 18,000 கொலைகள் மட்டுமே நடந்திருக்கிறது. அதுவும் அல்லாது சிறு குழந்தைகள்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை வேண்டாம், பாலியல் பலாத்காரம் வல்லுறர்கள் கிட்டத்தட்ட 7,000 மேல் கற்பழிப்புகள், வன்புணர்வுகள் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், காவல்துறையை தன் கையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயலற்ற திறனே இந்த கொலைகள் எல்லாம் பெருகியிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் கூட அரசு தலையீட்டில் டெண்டர் போன்ற விஷயங்களில் தலையிட்டதாக செய்திகள் நமக்கு வந்து கொண்டு தந்திருக்கிறது. அதிகாரிகள் காவல்துறையை வேலையை விட்டு இந்த ஆட்சியில் நடக்கிற டெண்டர்களில் தன்னுடைய தலையீட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற நிலையில் காவல்துறையில் அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள் என்பது மனம் வருத்தத்தை தருகிறது. அதுவும் அல்லாது கெஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் நடமாட்டம் பெருகுவதற்கு காரணம் என்ன என்றால், காவல்துறையினுடைய செயலற்ற திறனே காரணம். பல கோடி மதிப்பிலான பல பெயர்களில் மெத்தபெட்டமின், அந்த போதை ஊசி, கெஞ்சா, இது போல பல பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு பெயர்களில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான போதை புழக்கங்கள் அதிகமாகி இருக்கு.